ஆண்டவர் தன்னுடைய அன்பை சொல்லும்போது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல நான் தேற்றுவேன். அதே மாதிரி ஆண்டவர் தேற்றுவதை நான் பார்த்துருக்கிறேன். மகனே, நீ ஏன் எழுதுகிட்டு இருக்கிற? நீ ஏன் சோர்ந்து போகிற? நான் கண்ணீர் வடிக்கும்போது அவர் வந்து தேற்றுவார். என்னை தைரியம் பண்ணி பயப்படாத, நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது, நீ அமைதியாரை நான் பார்த்துக்கிறேன். எத்தனையோ முறை என்னை அவர் ஆறுதல் படுத்தி நடத்தினதுனால தான் நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஊழியக்காரனாக இருக்கிறேன். பிரியமான பிள்ளைகளே, உங்களையும் அவர் நேசிக்கிறார். இந்த நாளில் தாயை போல் உங்களை நேசிக்கிற இயேசுவை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ரெண்டாவது, உங்களுடைய பெற்றெடுத்த தாய், நீங்கள் அவங்களுக்காக தேவனை துதித்து, ஒருவேளை அவங்க உயிரோடு இல்லாட்டாலும் அந்த அன்பை நினைத்து அப்படி ஒரு தாயை தந்ததற்காய் தேவனை துதிங்க. அவங்க உயிரோடு இருந்தால் அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் நீங்கள் அவங்களை சந்தோஷப்படுத்த முடியும். ஆண்டவர் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். அதனால் என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்ததை நினைத்து நான் மகிழ்ந்து ஆண்டவரை துதிப்பது உண்டு. உங்களுடைய தாயை மறந்துடாதங்க. நேரில் போய் சந்திங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க. அவங்கள ஆறுதல் படுத்துங்க, அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. ஏன்னா அவங்க உங்களுடைய லைஃப்பில் முக்கியமானவர்கள். ஆண்டவருடைய அன்பும் தாயினுடைய அன்பை போன்றது என்று இயேசு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுன்னா, தாயினுடைய அன்பு எவ்வளோ முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் தாயை அசட்டை பண்ணாதங்க, காயப்படுத்தாதங்க, புறக்கணிக்காதங்க, அவங்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தாதங்க. அப்படி பண்ணியிருந்தால் போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருங்க.